வணக்கம் வியூவர்ஸ். கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் குரூப் நாகர்கோயில். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டைமரை பற்றி, ஸ்ட்ரீட் லைட் டைமரை பற்றி பார்க்க போகிறோம். டைமர்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆன் டிலே டைமர், ஆஃப் டிலே டைமர்லாம் இருக்குது. அது அப்ளிகேஷனை பொறுத்து யூஸ் ஆகும். நம்ம இப்போ வந்து ஆன் டிலே டைமர்னால் என்னென்னா நம்ம ஸ்டெபிளைசர் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸில் யூஸ் ஆகும். அது என்ன பண்ணோன்னா நமக்கு இன்கமிங் வரக்கூடிய வோல்டேஜ் விட்டு விட்டு வந்தோன்னா அதை ஆன் பண்ண காம்பனன்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம செட்டிங்ஸில் ஒரு 30 செகண்டு 40 செகண்டு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ என்னென்னா நமக்கு ஸ்டெபிளைசருக்கு சப்ளை கிடச்சி அந்த 30 செகண்டு கழித்து தான் ஆன் ஆகும் ஃப்ரிட்ஜு. அப்போ வந்து அந்த ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆஃப் டிலே டைமர் எங்கே யூஸ் ஆகுதுன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் யூஸ் ஆகுது. இண்டக்ஷன் ஸ்டவ் என்ன செய்யணும்னா உள்ளே இருக்க ஐசி காம்பனன்ட்ஸ் வந்து பயங்கர ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டாக இருக்கும்போது என்ன செய்யணும்னா நமக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணும்போது என்ன செய்யணும்னா மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். மெயினில் உள்ள சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது, இண்டக்ஷன் ஸ்டவ்வில் உள்ள சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அப்போ அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணனால என்ன செய்யணும்னா உள்ள காம்பனன்ட்ஸ் ஹீட்டை குறைக்கிறாங்க. இந்த ஃபேன் வந்து கூட கொஞ்சம் நேரம் ஓடும். அது செட்டிங்ஸு ஒரு 30 செகண்டு ஒரு நிமிஷம் செட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த ஃபேன் வந்து அந்த ஒரு நிமிஷம் வரை ஓடும். நம்ம வந்து ஸ்ட்ரீட் லைட் டைமரை பார்க்க போகிறோம். சைக்கிள் டைமர் வரும், நம்ம ஸ்ட்ரீட் லைட் டைமரை பார்ப்போம். அவரோட செட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல வந்து அது எத்தனை ஆம்பியர் கரண்ட் வரும் தாங்கடி பார்ப்போம். அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து இதில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, 30 ஆம்பியர் அவுட்புட் வர தாங்கடி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ரிலே கொடுத்துருப்பாங்க. 30 ஆம்ஸு ரிலே கொடுத்துருப்பாங்க. 30 ஆம்ஸுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா காண்டாக்டரை யூஸ் பண்ணி பண்ண வேண்டியிருக்கும். காண்டாக்டரை பற்றி நம்ம இனி வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போம். நம்ம இன்கமிங் எப்படி கொடுக்கணும், அவுட் கோயிங் எப்படி கொடுக்கணுங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை அடுத்து பார்ப்போம். நம்ம இப்போ இதில் உள்ள செட்டிங்ஸை பார்ப்போம். நான் சீன் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்களா, இதை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன செய்யணும்னா ரீஸ்டார்ட் ஆகிரும். ஓகே, நமக்கு வந்து இன்றைக்கி உள்ள டேட்டை நம்ம இதில் கொடுக்கணும். இன்றைக்கி சண்டே. நம்ம டேட் பட்டரை இப்போ சண்டேயில் தான் இருக்குது. நம்ம செட்டிங்ஸுக்காக நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த டேட்டை நம்ம செட் பண்ண போகிறோம். மண்டே, அடுத்து டியூஸ்டே வரிசையாக வந்துட்டுருக்கா. நம்ம வந்து சண்டே செட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஹவர், இப்போ என்ன டைம்ங்கிறத கேட்குது. நம்ம வந்து இப்போ வந்து ஈவினிங் 8 o'clock ஆச்சு. ஈவினிங் 8 o'clock போது ரயில்வே டைமில் வந்து 20 ஹவர் வரும். அப்போ நம்ம வந்து 20 ஹவரை செட் பண்ணிடலாம். ஹவர் செட் பண்ணியாச்சு. அடுத்தால மினிட்ஸ் கேட்குது. நமக்கு ஒரு இப்போ வந்து 8:05 இருக்கும். நம்ம 8:05ங்கிறத செட் பண்ணி விடுவோம். செட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து வந்து ப்ரோக்ராம் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ அடுத்த இதுக்கு போவோம். ப்ரோக்ராம் பட்டனை ப்ரெஸ் பண்ணியாச்சு. அடுத்தால ஆன் டைம் கேட்குது. ஆன் டைம் வந்து நமக்கு ஈவினிங் 6 o'clock வச்சுக்கலாம். ஈவினிங் 6 o'clock போது ரயில்வே டைமில் 18 ஹவர் வரும். நம்ம 18 ஹவரை செட் பண்ணிடலாம். ஹவரை செட் பண்ணியாச்சு. டேட்டு கேட்குது. மண்டே, இது வந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, டெய்லி நம்ம வந்து வாரத்தில் 2 நாளில் அதே செட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து டேட்டா ஃபிக்ஸ் பண்ணணும். நான் தெரியுதா, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, அதுக்கப்புறம் நம்ம வந்து டெய்லி உள்ளதே செலக்ட் பண்ணிவிடுவோம். ஏதாச்சும் டெய்லி கொடுத்தாச்சு. அடுத்தால வந்து நம்ம ஆஃப் டைம் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடணும். சரி, ஆஃப் டைம் கேட்குது. ஆஃப் டைம் வந்து மார்னிங் 6 o'clock. அப்போ நம்ம என்னென்னா அப்போ ரயில்வே டைமில் 6 o'clock தான் வரும். அப்போ நம்ம அதை 6 o'clock ஹவரை செட் பண்ணிவிடுவோம். ஓகே, செட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணோம்னா இதில் இந்த ஒரு நேரம் செட் பண்ண போதோம்னா இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து திரும்ப கொடுக்கணுன்னா அடுத்த அரை மணி நேரம் கழித்து கொடுக்கணுன்னா திரும்பவும் ப்ரோக்ராம் பட்டனை ப்ரெஸ் பண்ணி 2வது ஆன் எப்படின்னு கேட்குது. நம்ம இப்போ காலையில் 6 மணிக்கு நம்ம ஆஃப் ஆகுதே மாதிரி செட் பண்ணிடுவோம். அடுத்தால காலையில் 7 மணிக்கு ஆன் பண்ணோம்னா நம்ம அதை கொடுக்கலாம். 7 கொடுத்தாச்சு. அடுத்தால ப்ரோக்ராமை கொடுக்கும்போது அடுத்தால ஆஃப் டைம் கேட்கும். நம்ம 8 மணி கொடுப்போம்.
சரி 9 மணி கொடுத்துருக்கோம். அடுத்தால வந்து மினிட்ஸ் வேணால் மினிட்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, நம்ம இந்த 2 நேரம் உள்ள செட்டிங்ஸ் போதோம்னா திரும்ப இந்த இடத்துல அந்த கிளாக் சிம்பிள் உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டா போதும், செட் ஆகிரும். சரி, மேனுவல் ஆப்ரேஷனில் அந்த மேனுவல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆஃப் ஆன் பண்ணிடலாம். இதுக்குள்ளே சர்க்யூட் என்னென்னா ஃபஸ்ட்டு பின்னில் வந்து இன்புட் ஃபேஸ் கொடுக்கணும். அடுத்த லீடில் வந்து இன்புட் நியூட்ரல் கொடுக்கணும். அடுத்தால உள்ளது வந்து லோடு நியூட்ரல், லோடு ஃபேஸு. நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து 18 ஹவரில் ஆன் பண்ணதுனால நம்ம இது ஆல்ரெடி ஆன் ஆகிரும். சரி, சப்ளை கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஆன் ஆகிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.